அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா ஹபீபினா முர்ஷிதனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ரிதா நஃப்ஸிஹி இத்னத அர்ஷிஹி மிதாத கலிமாத்தி. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم. ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدين فيها وله عذاب مهين. وقال النبي صلى الله عليه وآله وسلم: الإيمان بضعة وسبعون شعبة أدناها லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இமாதத்துல் அதா அனி தரீக். சர்வ புகழும் சக்தி வாய்ந்த ரப்புல் இஸ்ஸா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் கருணையும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் அருளும் அறமும் வாழ்வில் முன்னேற்றத்திற்காக தகுதியான பயிற்சியும் அளிக்கக்கூடிய என் உயிருக்கும் மேலான அஹமது முர்த்தலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய சாந்தியும் ஷஃபாஅத்தும் அவர்களுடைய அனைத்தலும் கடைக்கண் பார்வையின் நல்லருளும் நம் அனைவர்கள் மீதும் நம்மை ஈன்றெடுத்த அருமை பெற்றோர், உற்றார், உறவினர், நம்முடைய மனைவி, பிள்ளை, குட்டி, பேரம், பேத்தி, கியாம நாள் நொடி நாள் வரை முழு உலக சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் கடாட்சமும் உண்டாகட்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் தீனுல் இஸ்லாத்தில் உள்ளே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபாவாக நுழையாமல் நுனிப்புல்லை மேய்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாமியல் என்ற வாழ்க்கையில் முன்னாலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இப்படி செய்கின்ற அளவாடித்தனமான நரி எலித்தனமான அந்த தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கத்தான் ரப்புல் இஸ்ஸா ஒரு ஆயத்தை அடித்தான், நெத்தி அடி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் தீனிலே நுழைவதானால் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். அதற்கு பிறகு நுழைதலும் வெளியேறுதலும் இருக்க முடியாத ஒரு நுழைவாக நீங்கள் நுழைஞ்சிருங்க. என்ன
இஸ்லாத்துடைய ஷர்த்து கலிமாக்கள் 5, ஈமானுடைய ஷர்த்து 7, முஜ்மல் 1, முஃபஸ்ஸல் 1. இத்தனை பிரிவுகள். இப்போ நாம் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா என்பதை விட நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். மனிதனால் பிறந்தால் பத்தாது, அவன் ஷைத்தானியத்தில் பூறுவதற்கு முன்னால் நாம் யார், ஏன் வந்தோம் என்ற கேள்வியிலே அவனாக தெளிய வேண்டும். அதனால தான் ரப்புல் இஸ்ஸா ஒரு அழகான ஆயத்தை நம்மளுக்கு சொன்னா, முத்தான ஆயத். என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகள் நல்ல அடியார்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வை சொல்லும்போது ரசூலுக்கு வழிபடுங்க என்ற கருத்தும் உள்ளே இருக்கு. நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னால் பற்பை கலட்டிடுவேன் முன்னால் தனியாக. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத்து. ஏன் அல்லாஹ் சொன்னா? அதனுடைய உண்மை தாத்பரியத்தின் உண்மை நமூனா கிளை என்ன என்பதை உணர்வதே இஸ்லாம், உணர்த்துவதே ஈமான். அதிலிருந்து வெற்றி பெறுவதே உணர்வு, உணர்த்துதல் வெற்றி பெறுவதே ஈமானின் முஃபஸ்ஸல் முஜ்மல். அகீதாவின் கொள்கைகள் என்ன என்பதை விளங்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறோம், அவளிடத்தில் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்ற கல்வி கலவையின் அவசியம் தேவை. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம், அந்த பிள்ளையை எப்படி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்ற கல்வி தாய்க்கும் தந்தைக்கும் தேவை. அந்த குழந்தை வளருகின்ற பொழுது மனைவியிடத்தில் உறவில் எப்படி நடக்க வேண்டும் என்ற கல்வி தந்தைக்கு தேவை, தாய்க்கும் தேவை. அப்போ அறியுதல் என்பது, புரியுதல் என்பது, நடைமுறை என்பது, இந்த மூன்றும் இன்றியமையா மாபெரும் பொக்கிஷங்களாக, மானிட மாணிக்கங்கள் உறங்கும் பெட்டுகளாக கல்வியின் விளக்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அதை புரிகின்ற தன்மை ஏன் இல்லை? சொல்பவர்களையும் அதை எடுத்து வியாக்கியானிப்பவர்களையும் குறை கூடுகின்ற குருட்டு கபோதிகளாக நீங்கள் வாழ வேண்டாம். அப்படி வாழ்ந்தால் என்ன கதி ஏற்படும் தெரியுமா? தில்க ஹுதூதுல்லாஹ். ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்துல் லில் ஆலமீனுக்கு சொன்னது, தில்க ஹுதூதுல்லாஹ். இந்த இடத்தில் நாம் சொல்வது சட்டம், ஹுதூத் எல்லை, முடிவு, தீர்ச்சை. இதுக்கு பிறகு பரிசீலனை என்பது கிடையாது. வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு. அல்லாவுக்கும் ரசூலுக்கும், பார்த்தியா இங்கே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான்லாம். ஏண்டா கண்கண்ட கபோதிகளா? ஒரு பசுமையான அழகான தோற்றத்தை கொடுத்து, ஒச்சமில்லாமல் அழகை கொடுத்து, அவளை மோந்து பார்க்க அத்தர்களையும் மல்லிகைப்பூக்களையும் கொடுத்து சொருங்கடான்னு விட்டானே அல்லாஹ். அந்த இன்பத்தின் பேரழகை பார்த்தியா எப்படி எல்லாம் சொல்கிறாண்டு? தில்க ஹுதூதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டத்தை வரம்பு மீறாதே. வமையுத்தில்லாஹ வ ரசூலஹு. உனக்கு அனுபவிக்க கொடுத்த ரசூலுல்லாஹ். அந்நிக்காஹு மின் சுன்னத்தின்ல சொன்னாங்க. நீ நிக்காக முடிச்சுக்க, அதில் கை வச்சிடாதே, அப்பத்தை தொடாதே என்ற ரசூலுல்லாஹ் சொன்னால் உன் கெதி என்ன ஆகிருக்கும்? நாரம் மூணை பீனை 1.5 கிலோ இஞ்சியை அரைச்சி குடித்த மாதிரி இருக்கும், பொசு பொசு பொசுண்டு. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அன்னிக்காக மின் சுன்னத்தி. அதைத்தான் இங்கே சொல்கிறான், வமையுத்தில்லாஹ வ ரசூலஹு. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபட்டீர்களோ யுதுஹில்ஹு, அவர்களை நான் நுழைய வைப்பேன். எங்கே நுழைய வைப்பான்லா? ஜன்னாத்தின் தஜிரி, மிக அழகான சுவனபதியில், நறுமணமிக்க சுவனபதியில். ஏசி உலகத்தில் தலைக்கு மேலே இருக்குங்க, கரண்ட்டில் ஓடும். இது நரக ஏசி. சொல்லுவாங்க, ஹை நான் 1.5 டன் ஏசி போட்டிருக்கேன், 3.5 டன் ஏசி போட்டிருக்கேன்.
கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா ஏசி பிசியாக மாறிடும். அப்புறம் டிசியில் போய் ஃபேன் வாங்கிட்டு வரணும். ஏசி பிசி டிசி பார்த்துக்கிட்டியா? டிசின்னா க்ளோஸ்ன்னு அர்த்தம். எது க்ளோஸ்? கரண்ட்டு க்ளோஸ். பிசிண்டா பிக்காலிக்கு பிறந்த பல அந்த காற்றே உனக்கு வராதுன்னு அர்த்தம். டிசிண்டா இதில் சார்ஜ் இருக்க வரைக்கும் தான் உனக்கு வேலை செய்யும். பிறகு நீ ஜக்கிற மாதிரினா இந்த பேனும் செத்து போயிடும்னு அர்த்தம். இதெல்லாம் புரிகிற உனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் புரியுதல் ஆற்றுதல் ஏன் பத்தலை அப்படின்னு சொன்னால் 3 நிலை. ஒன்று அகம்பாவம், இரண்டாவது ஆணவம், மூன்றாவது தான் என்ற கர்வம். இந்த கர்வம் தான் ஷைத்தானின் கர்ப்பம். அதில் இந்த கர்வம் வளர ஆரம்பித்து விட்டால் ஷைத்தான் சொல்வான், சபாஸ் நம்மளோட இணைஞ்சிட்ட வா நம்ம கூட்டாளின்றான். அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்? நெத்தியடிக்காக தில்க ஹுதூதுல்லா, நான் சொல்கிறது சட்டப்பா. வமையுத்தி அல்லா வரசூலஹு, அல்லா ரசூலுக்கு நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னால் இதுஹுல்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி, உங்களுக்கு கீழே ஏசி ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம இப்போ தலைக்கு மேலையில் வச்சுருக்கோம் தலையெழுத்து. நிறையா வைக்கிற பேரை பார்த்து இப்போ கரண்ட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கான் மாதம் மாதம் மாதம். எங்கே கொண்டு விழுதுன்னு தெரியல. அப்போ தகுத்தி மின் தகுத்திகள் அன்ஹா, ஜன்னத்துக்கு கீழே ஒரு நகர் ஆறு ஏசி ஓடிக்கொண்டிருக்கு. அதில் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் ஹாலிதீன ஃபீஹா, வெளியே வரணுன்ற மனசே தோண்டாது. எப்படி நமக்கு வீட்டுக்குள்ளே போய் கைகால கழுவி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சக்குண்டு நிலை வருதோ, அப்பத்தை பார்த்துட்டு அவன் சொருக ஆரம்பிச்சிட்டான்டா, அவனுக்கு வெளியே வர ஆசை வருமா? முடியாது. அவன் முயற்சியை பூரா பயன்படுத்தி அவன் திருப்தி பெற்றுக்கிற பார்த்துக்கிடுவான். அதாவது உடல் பசியை அடக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ சொல்கிறான்ல, எப்படி சொல்கிறான் பாரு, ஹாலிதீன ஃபீஹா, உள்ளே நுழைஞ்சிட்டான் அது முடிகிற வரைக்கும் வரமாட்டேன், இன்பம் காண்ற வரைக்கும் வரமாட்டேன். வதாலிக ஃபௌசுல் அதீம், இது எல்லாத்துக்கும் கிடைக்காது, வெற்றியாளர்களுக்கு. ஆண்மை உள்ளவனுக்கு மனைவி இடத்தில் சென்றால் அந்த பெண்மையும் ஆண்மையும் ரசிக்கும் ருசிக்கும் தன்மை உடலுக்கு தேவையை போன்று ஜன்னத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவன் சட்டத்திற்கும் அடிபணியும் நல்லடியார்களுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ நாமெல்லாம் முஸ்லீம் தானங்க, நம்முடைய மனைவி மக்கள்லாம் முஸ்லீம் தானங்க. ஆமாம், ஒரு ஹதீஸ் இருக்கு, என்ன? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் முகமது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டானுங்க, நம்ம சொல்லி ஆகணும். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா, இந்த கலிமா சொன்னால் வாஜிப், சொர்க்கம். சரி, அப்போ எல்லாம் போயிட வேண்டியதானே, நரகம் எதுக்கு? அங்கே தான் விஷயம் இருக்குது. என் தெருவு பக்கம் வாடி பருப்பு வேகாது, உன்னைய நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். ஏய், ஓ உலகத்தில் உன்னைய நான் விட்டுட்டேன், என் கவனமெல்லாம் இருக்காது, வா நான் அங்கே பேசிக்கிறேன், எல்லைக்கு வா. ஃபீமா ஆஃப்னாஹூ, உனக்கு கொடுத்த மூச்சை அப்படி இழுத்து அப்படி நீ விட்டீல, எதுக்காக இழுத்த, ஏன் விட்ட? அப்புறம் பதில் சொல்லிட்டு போன்றுவான். என்னடா எல்லாம் மூக்க படைச்ச, நுரையீரலை படைச்ச, மூச்சு இழுத்தேன், அது சொல்ல முடியாது. யாருக்கு இழுத்த, ஏன் இழுத்த? உனக்கு இத்தனை நேமத்து கொடுத்தனே, அந்த நேமத்தை தெரியலையா? நான் தான் சொன்னேனேப்பா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா. என்னுடைய நேமத்து எத்தனை வெரைட்டிஸ் ஒன்ட்ட இருக்குது. கடைக்கு போகிறோம், ராட்டு பிஸ்பிரை கொடுங்கன்னு கேட்குறோம், செம்மீன் ராட்டு கொடுங்கன்னு கேட்குறோம், கருமீன் ராட்டு கொடுங்கன்னு கேட்குறோம். மீன்லேயும் கருமீன் ராட்டு கூட இருக்குது, அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. செம்மீன் தான் மட்டும் இழிச்சிக்கிறவாங்க. இந்த கருமீனை பார்த்தாண்டாக்கா கருவிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு மசாலாவை போட்டு உப்பை போட்டு பொரித்து அப்படி பிஸ்ன்னு கொண்டு வந்து முன்னால் வச்சாண்டா பொரித்து உள்ளே தள்ளிட்டு ராட்டை விட நாரும் காலையில். இதெல்லாம் செய்கிற உனக்கு ஏப்பா அல்லாவுடைய நேமத் தெரியல? அவன் தான் சொல்லிட்டானே, வைத்த வந்தோ நேமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா.
எத்தனை ஆயத்தையா உங்களுக்கு சொல்கிறது? ஏன் விளங்கும் ஆற்றல் இல்லை? விளக்கும் ஆற்றல் இல்லை. மற்றதெல்லாம் தெரியுது. காலையில் எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரியுது. 10 மணிக்கு மேலே போயிட்டா விடியால வரைக்கும் பெட்ரூமில் என்ன செய்யணும்னு தெரியுது. அந்த குளிப்பை கூட 11 மணிக்கு குளிச்சுக்கலாம், தோசை தின்றுட்டுன்னு சொல்கிறவனும் இருக்கான். இன்னும் ஆன்லைன் பெண்லைன். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஷர்ரில் ஃபிஆல். ஈன தர்திரியம் பிடிச்ச பிறவியின் ஈனச் செயலில் இருந்து அல்லாஹ் நம்மளை, நம்முடைய குடும்பத்தாரையும் சமூகத்தையும் பாதுகாக்கட்டும். அப்போ உணரணும் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன. ஹல்ல ஹலாலஹு ஹர்ரம ஹராமஹு. ஹலாலை எடுத்து ஹராமை விடு. நீங்கள் நிறையா ஹோட்டலில் போனீங்கன்னா ஹலால்னு போட்டிருப்பான், அது மார்க்கம் இல்லை. முதல் அந்த போரோட தூக்குடாண்டணும். அல்லாஹ் ஒரு பவுரை எனக்கு கொடுத்தா எவன் வேணாம் கறிக்கடை அங்கே இங்கே ஹலால்னு போர்டு தொங்க விட்டுருக்கானா. இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு சபைக்கு என்னண்ட கையெழுத்து போட்டு கொடுக்குறானா ஹலால் சட்டத்துக்கு. அத்தனை வேத்தையும் தூக்கி இருட்டு அறையில் போட்டு அரை அடி ஒரு அடியில் தான் அவன் அந்த ரூம்லேயே உட்காந்துருக்கணும், திண்டுட்டு பேண்டுக்கிட்ட அப்படி வச்சுருவேன். அதனால தான் அல்லாஹ் எனக்கு வசதி கொடுக்கலையோன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அது தப்பு, சொல்ல வச்சிருக்கானே அது பெருசு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உணருங்க, வாழ்வின் தரத்தை நாவு எப்படி ருசியாக பிரித்து கேட்டு, நாவுக்கு கீழால் 2 தொடைக்கு மத்தியிலே உண்டான ஒன்று அந்த சிறிய பொதர், எலி பொதர். ஒரு சுண்டலி போனால் அந்த பொதரில் ருசி வாங்க வைக்குதோ, அந்த ருசிக்கு எஜமானாகிய அல்லாஹ் ரசூல். அல்லாஹ் கொடுத்த சட்டம், ரசூல் விளக்கிய திட்டம். இந்த சட்டமும் திட்டமும் நம்மிடத்த செயல்படணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சுக்க, லேசாக தொட்டு பார்த்துக்க ராத்திரி 9 மணிக்கு, அதோடு சோப்பு போட்டு கையை கழுவிட்டு படுத்துடணுன்று சொல்லியிருந்தா ஓங்கதி ஏங்கதி நம்ம என்ன இருக்கும், பிள்ளையா பிறந்திருக்கும், வெறும் கரடி குஞ்சாக பிறந்திருக்கும். பர் புர் டர் புர்ண்டு பொண்டாட்டி பாப்பா என்னங்க தொட்டிங்க கரடியாக வருது, நான் என்னடி செய்ய, இப்படி தொட்டு தான் பார்த்தேன் 6 கரடி வந்திருக்கு. இப்போ நாளைக்கு தொட்டிங்கன்னா சிங்கமாக வரும், வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், சிரிச்சுக்கிற வேண்டியதா, வேறு என்ன பயானுங்க அப்படி ஓடுது. அடுக்குமொழியிலையும் இதுலையும் கரசாரமாக பணமி கிரியாக பிண வாழ்க்கை வாழக்கூடிய மூதேவிகளான ஆண்களும் பெண்களும் யௌம யௌம யுஹ்மா அலைஹிம் ஃபீ நாரி ஜஹன்னம துக்வாஹும். போய் எடுத்து பாருவோம், அஜர்த்தை கேளு, எல்லாத்துக்கும் அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. புராண ஆயத்தா இல்லையா, அதை மட்டும் பாரு. எந்த தோளாந்துர்த்தியான் பிரிவை சேர்ந்தவன் வந்தாலும் நாடி நிரம்ப உருகிருவேன். குரான் ஆயத். என்னங்க அஜரத்தை அர்த்தம் சொல்லலை. கடலில் எத்தனையோ வகை மீன், எல்லாத்தையும் திங்க முடியாது. உனக்கு நான் சொல்கிறேன், நீ போய் திண்டுக்க பிடிச்சி. இதுதான் ஹுதூத், சட்டம். குர்ஆனின் திட்டத்தை யாராவது மாற்ற முனைந்தால் பிறடி அடியில் நரம்பு உருகப்படுவீர்கள். அதுக்கு ரப்புல் இஸ்ஸா சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ நுன்சியாக்கும் ஃபீ மா லா தஅலமூன். எல்லாம் பறக்கத்துக்கு ஓதுறோம்ல தினம், எத்தனை பேர் ஓதுறோம்? இது எதில் வருது இந்த ஆயத்து? சும்மா 101 103 நான் நம்பரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 103 நீ தான், 101 நான். பரவாயில்ல, 1வது இருக்கேன், நீ 3 ஆகிட்ட. அப்போ நிலை என்ன? ஷைத்தானின் ஆதிக்கத்தில் புடிகொண்டால் இந்த ஹுதூத் அங்கே அடிபடும். அதனால தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஹுது பறவை காணா, லஅதிபன்னஹு அஸாபன் ஷதீத்ன்றாங்க கடுப்புல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த பறவை எங்கடா காணா, அது வரட்டும் பேசிக்கிறேன், கடுமையான அதாபு செய்வேன்டாங்க. இதை அல்லாஹ் பறவைக்கு அறிவிச்சுட்டான். பறவை பார்த்துச்சு, ஏயா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே, உனக்காக நான் ஒற்றை வேலை பார்க்க போனால், ஒற்றர் வேலை பார்க்க போனால் நீ என்னை அடித்து அறுத்து அதாபா செய்வே, இரு நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிருச்சு. என்ன சொல்லிச்சு? சுருக்கமாக கடைசியாக பண்டமண்டல் ஒன்று சொல்லிச்சு, வலஹா அரிஷுன் அதீம்,
நான் சபா நாட்டுக்கு போயிருந்தேன். மிக பிரமாண்டமான ஏரி. இவங்க யாரை வணங்குறாங்க தெரியுமா? பில்கீஸ். அவளுக்கு வணங்குறதெல்லாம் புத்துகான்களையும் சூரியன்களையும் சந்திரனையும் கடவுளாக வணங்குறாங்க. அடி நச்சுன்னு அடிச்சிச்சு. சுலைமான் என்ன செஞ்சாங்க? அதாபி செஞ்சாங்களா? அறுத்துட்டாங்களா? ஒன்றும் செய்ய முடியல. அவங்க கை காலை கட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. எங்கே? இன்ன ஊரில், இன்ன இடத்துல. அப்போ ஒரு கூட்டத்தை அனுப்பி ஒரு லெட்டர் கொடுத்துறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு அழைப்பு தான் தீன்ல, ஞாபகம் வச்சுக்க. மண்டை நொறுங்கிரும் அடிக்கிற அடி. என்ன பயான் கேட்குறீங்க? செய்கிறாங்க. ஆமை மாதிரி கருங்கோட்டை போட்டுக்கிட்டு தோலான்களே திருத்தியான்களேன்னு பச்சை நோட்டையும் சிவப்பு நோட்டு, இப்போ சிவப்பு நோட்டு செல்லாமல் போச்சு, பச்சை நோட்டையும் இன்னும் ஒரு காவி கலர் நோட்டையும் அடிச்சுக்கிட்டு ஜாப்பில் வச்சா வித்தாலி சார் ஹாஜியார் ஹாஜியார் டீன் ஹாஜியாரா? என் மனைவி 4 ஹாஜியார் அம்மாங்க. சரி 5 இருக்கட்டுமே, ஹாஜியார் என்ன? அப்ப தற்பெருமை ஆணவத்தால் தாண்டவமாடி தண்டரா போடுகின்ற இஸ்லாத்தின் நுனி சட்டங்களை அளிக்கின்ற விரோதிகளே, உங்களது வாழ்வை செம்மைப்படுத்தத்தான் இங்கு நாம் அழைக்கின்றோம். கேட்காமல் விட்டு விடாதே, கேள். நல்லதை எடு, உன் தீய பழக்கத்தை விடு. அதுதான் இதில் ஒரு குறை இருக்குன்னு எவனையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்குன்னு சொன்னால் உன் கண்ணில் தான் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். புறையோடி போச்சு. உள்ளத்தில் ஈமானில் புறையோடி போயிடும். ஒருத்தர் வந்தார், ஹஜரத் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னங்க ஈமான் கம்ஜோராக இருக்குது, துவா செய்யுங்க. அப்படியா? எந்த வகையில் செய்ய சொல்கிறீங்க? சத்துக்காகவா? எதுக்காக? உடலில் சத்தம் தேவை, ஈமானுக்காகவும் துவா செய்யுங்க. ஈமான் துவாவில் கிடைக்காது. எழுதிக்கங்கடா குறிப்பு. நீ எந்த முஃபஸ்ஸிர்கிட்ட முஹத்திஸ்கிட்ட போ, துவாவில் ஈமான் கிடைக்காது. என்னங்க எப்படி பேசுகிறீங்க? அப்படின்றீங்களா? அப்படித்தாண்டா. பிரியாணி கடையில் போய் பிரியாணி தான் கிடைக்குமே தவிர செய்வ சாப்பாடு கிடைக்காது. போய் தயிர் சாதம் ஒன்று, புளி சாதம் ஒன்று, எலுமிச்சஞ்சாதம் ஒன்று, லால் பகதூர் சாதம் ஒன்றுண்டா தருவானாவே. ஏண்டா ஒன்லி ஒன் பிரியாணி, பாய் பிரியாணின்னு தான் நான் எழுதியிருக்கேன். இதில் கேர்ள்ஸ் பிரியாணி எழுதியிருக்கேன். ஏன் கேர்ள்ஸ் பிரியாணி? அது கேர்ள்ஸ் ஆக்கிறா, அது பாய் ஆக்குறாரு. அப்போ கேர்ள்ஸ் பஞ்சு வச்சு ஆக்குது, அது பஞ்சு வாசம் கொஞ்சம் அடிக்கத்தான் செய்யும். இது பாய் ஆக்குறதுனால சுத்தமாக இருக்கும், அப்படித்தான் சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு சூழல் எப்படி மாறிவிட்டது? குர்ஆனின் சாரம்ச திட்டங்களை எல்லாம், சட்டங்களை எல்லாம் அடித்து நொறுக்குவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழையாதவர்களா அல்லது குஃபார்களா? குஃபார்களை பற்றி கவலை இல்லை. அவை 1000 முறை ஷரியத்தின் சட்டத்தை மாற்ற வேண்டும் சொன்னதுனால அல்லாஹ் மாற்ற மாட்டான், மாற்ற முடியாது. மாற்றினால் அவருடைய கைகள் வக்கைப்பிள்ளை போன்று ஆக்கப்படும். இது ரப்பு. ஃபல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன் பொறுப்பெடுத்திருக்கும் போது நமக்கு என்ன கவலை? இதை மட்டும் நோட்டீஸ் அடிச்சுக்கிடுவான். மாத்தாதே மாத்தாதே, சட்டத்தை மாத்தாதே. சொருகுவோம் யாரை வேண்டாலும் சொருகுவோம். என்னடா அது? சட்டத்துக்கு அப்படி போனேன், சொருகுறதுக்கு இப்படி வர்றேன். ஆமாஞ்சரத்தை நீங்கள் கண்டுக்கிறாங்க, நீங்கள் முன்னால் போயிருங்க, நாங்கள் பின்னால் வந்துக்கிறோம்டா. டேய், முன்னால் இருக்கவே நடுவில் வருவான், சுற்றி வருவான், பின்னால் வருவான், உனக்கு நடுவில் இருப்பான். இதுதான் அல்லாஹ் சொன்னதுரா. ஒரு பயம் மாற்ற முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ். எங்கே திரும்புடா, நான் இருக்கேன்ட்டான்ல. முடிஞ்சு வச்சா என்னை நீ பிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஆயத்து தான். அப்போ ஏன் உனக்கு உணர்வும் உணர்ச்சியும் இல்லை? உணர்வற்ற பிண்டமாய் வாழ்வதை விட, ஒருத்தனுக்கு வெதரில் ஆப்ரேஷன், குண்டியில் ஊசி போடுறான், படுத்து தான் இருப்பான், மவுத்தாகலை. ஆனால் அதை அறுத்து அந்த விதையில் கெடுதியை நீக்குவான். இவன் பேசாமல் படுத்து தான் இருப்பான்.
2 மணி நேரம் கழித்து தான் தெரியும் அடுத்து ஆப்ரேஷன் பண்ணது வலிக்குதா இல்லை இனிப்பாக இருக்கா அப்படி. அதுபோன்று தான் இந்த பயான். உள்ளத்தில் உள்ள அசடுகளை நீக்கும் நிலைதான் ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறாத வரை நமக்கு நாம் நமது கரங்களால் பல்வேறான தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருப்போம் என்பதை நாம் மன உறுதி கொண்டு சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ அல்லாஹுடைய அருளை பெற அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். ரஹ்மானே, யா ஹன்னான் யா மன்னான் யா தையான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் பை பாபிக்க வாக்கிஃபுன். நாங்களெல்லாம் மிகப்பெரிய பரதேசியான குற்றவாளிகளாக இருக்கின்றோம். உன்னை தவிர எங்களை மன்னிக்கக்கூடியவர்கள், அரவணிக்கக்கூடியவர்கள், உன்னுடைய ஜலாலியத்தை கொண்டு ஹுப்பு ஃபில்லா அல் ஹுப்பு ஃபில்லா வல் ஹுப்புலி ரசூலில்லா அந்த நிலையை எங்களுக்கு நீ வழங்கு. எங்களுடைய பெற்றோர், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம், பேத்தி, வாரிஸ், கியாம நொடிநாள் வரை முழு சமுதாயத்தையும் பாதுகாத்து இந்த காசா, பிலஸ்தீன், ரஃபா, ரமலா இஸ்லாமிய சமூகத்தில் 70 சொச்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் துயில் கொள்கின்ற அந்த மண்ணில் அரக்கர்களால் ஆட்டிவிடப்பட்டு இஸ்லாமியர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய நப்பாசை உள்ள ஆட்சிகளின் கீழ் உதவி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த காசா பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு காய்ந்த பேரித்தம்பலங்கொட்டை கூட இல்லை. உன்னுடைய அருளை கொண்டு 10 மாதமாக நடைபெறக்கூடிய அதில் இந்த இஸ்லாமிய அசாக்கீர்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு, இஸ்லாமிய அரசாங்கமாகிய இந்த காசா, பலஸ்தீன் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்த அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கும் எல்கையில் உன்னுடைய பாதுகாப்பை, மலக்குகளுடைய துவாவை பத்ர், உஹது, ஹந்தக்கிலே அனுப்பியதை போன்று நீ அனுப்பி சீக்கிரம் நீ அந்த நாட்டிற்கு வெற்றி கொள்ளச் செய். யூதர்களையும் அந்த யூத துர்குணம் கொண்ட மறைமுகமாக உதவி செய்கின்றவருடைய பொருள்களை தட்டி எரி. நெருப்பை கொண்டு, நீரை கொண்டு, பொறாமையை கொண்டு அவர்களை கொண்டே அவர்களை நீ அழித்து விடு. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்துனி மினல் முஸ்லிமீன்.